வணக்கம். தினோ யூடியூப் சேனலுக்கு தங்களை இனிதே வரவேற்கிறோம். இந்த நாள் இனிய நாளாக அமைய இறைவனை வணங்கி வாழ்த்துகிறேன். வணக்கம். புதன்கிழமை ஏப்ரல் மாதம் 10ஆம் தேதி, சோபக்கிருது வருஷம் பங்குனி மாதம் 28ஆம் தேதி. இன்றைய நட்சத்திரம் பரணி. காலையில் சிறிது நேரம் அஸ்வினி இருக்கிறது. அதன் பிறகு நாள் முழுவதும் பரணி நட்சத்திரம். பங்குனி மாதத்து பரணி இன்றைய தினம். யோகம் சித்த யோகம். திதி வளர்ப்பறை துதியை. கன்னி ராசிக்கு சந்திராஷ்டம நாள். வசந்த நவராத்திரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தெலுங்கு வருடப்பிறப்பு அன்று வசந்த நவராத்திரி ஆரம்பம். நமக்கெல்லாம் புரட்டாசி மாசத்துல வர நவராத்திரி தான் நல்லா தெரியும். புரட்டாசி மாசம் தான் நவராத்திரி வரும். அம்மன் கோவில்களிலே சிறப்பு வழிபாடு நடைபெறும். எல்லா அம்மன் கோவில்களிலும் நவராத்திரிக்கு சிறப்பு பூஜை நடக்கும். வீடுகளிலே கொலு வைப்பார்கள். பெண்கள் அதை மிக சிறப்பாக கொண்டாடுவார்கள். நவராத்திரியை புரட்டாசி மாதத்தில் வருகின்ற நவராத்திரிக்கு பெயர் சாரதா நவராத்திரி என்று பெயர். அதே போல இந்த பங்குனி மாதத்திலே வருகின்ற நவராத்திரிக்கு பெயர் வசந்த நவராத்திரி. அமாவாசையான மறுநாள் நவராத்திரி ஆரம்பம். இப்பொழுது வசந்த நவராத்திரி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. எனவே இந்த நவராத்திரியிலும் அம்மன் வழிபாடு மிக முக்கியமானது. இந்த 10 நாட்களுமே அம்மன் கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்து வர வேண்டும். அம்மன் தரிசனம் செய்ய வேண்டும். இன்றைய தினம் 2ஆம் நாள், வசந்த நவராத்திரியின் 2ஆம் நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் பகல் 12 மணி வரை. நல்ல நேரம் என்கின்ற சுபஹோரைகள் காலை 6 மணி முதல் 7 மணி வரை, 9 மணி முதல் 10 மணி வரை, மாலை 4 மணி முதல் 5 மணி வரை, இரவு 7 மணி முதல் 9 மணி வரை. இன்றைய தினத்திற்கான கிரக நிலவரம்: மேஷத்தில் குரு சந்திரன், கன்னியில் கேது, கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு. இன்றைய தினம் மேஷ ராசிக்கு மிக சிறப்பான நன்மைகள் நடைபெறுகின்ற நல்ல நாள். ராசியிலேயே குருவும் சந்திரனும் சேர்ந்திருப்பது ஒரு பெரிய யோகம். குருச்சந்திரன் ராசியிலே சேர்க்கை. எனவே கஜகேசரி யோகம் ஏற்பட்டிருக்கிறது. உங்கள் தொழிலில் நீங்கள் முடிசூடா மன்னன், ராஜா, நீங்க கிங்கு, நீங்க வெச்சதா சட்டம். உங்களுடைய பிசினஸ்ல, உங்களுடைய வியாபாரத்தில் மிகப்பெரிய வளர்ச்சியை நீங்கள் பார்ப்பீர்கள். நினைத்ததையெல்லாம் சாதித்து காட்டுவீர்கள். தொழில் வளர்ச்சி மிகப்பெரியதாக இருக்கும். அலுவலகத்தில் வேலை பார்த்துக் கொண்டிருக்கும் மேஷராசினருக்கெல்லாம் எதிர்பாராத விதமாக திடீர் பதவி உயர்வு கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. திடீர் பதவி உயர்வு கிடைக்கும். குடும்பம் அமைதியாக இருக்கும். குடும்பத்தில் உள்ள அனைவரும் ஒற்றுமையாக இருப்பார்கள், சந்தோஷமாக இருப்பார்கள். நிறைய பணம் வரும். பெரிய அளவில் பணம் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இப்போது வந்திருக்கிறது. தனஸ்தானாதிபதி உச்சம் பெற்றிருக்கிறது. லாபஸ்தானாதிபதி ஆட்சி பலம் பெற்றிருக்கிறது. ராசி அதிபதி 11ஆம் இடத்திலே வலுவாக அமைந்திருக்கிறது. ராசி அதிபதி பொதுவாக நன்மை செய்யும். அதிலும் 11ஆம் இடத்திலே இருப்பதால் இப்பொழுது அதிக நன்மை செய்யும். 11ஆம் இடத்திலே எந்த கிரகம் வந்தாலும் நன்மை செய்யும். தீமை செய்யும் கிரகம் கூட 11ஆம் இடத்திற்கு வந்தால் தீமை செய்யாது, நன்மை செய்யும் அல்லது சும்மா இருக்கும். 11ஆம் இடம் என்பது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது. 11ஆம் இடத்திலே உங்கள் ராசி அதிபதி செவ்வாய் 11க்குடைய பணியோடு இணைந்திருக்கிறது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு கிரக அமைப்பு, மிகப்பெரிய யோகம். இதன் காரணமாக திருமண வயதில் உள்ளவர்களுக்கெல்லாம் இப்பொழுது திருமணம் நிச்சயமாகும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறும். உங்கள் இல்லம் விழாக்கோலம் கொண்டிருக்கும். எல்லா விதமான நன்மைகளும் அதிக அளவிலே நடைபெறும். மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். வெற்றிகரமாக உங்கள் பணிகளை செய்து முடிப்பீர்கள். ரிஷப ராசிக்கு இன்றைய நாள் நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். ராசி அதிபதி சுக்கிரன் ராசிக்கு 11ஆம் இடத்திலே உச்சமடைந்திருக்கிறது. 4 கிரக சேர்க்கையிலே இணைந்து சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. 11ஆம் இடத்தில் ராசி அதிபதி உச்சம். எனவே இது ஒரு பெரிய யோகம். 2 ராசிகளுக்குத்தான் ராசி அதிபதி 11இல் உச்சமாகும். ஒன்று ரிஷபம், மற்றொன்று கடகம். ரிஷப ராசிக்கு இப்பொழுது ராசி அதிபதியான சுக்கிரன் 11இல் உச்சம். ரிஷபத்திற்கு அதிபதி சுக்கிரன், அது இப்போ உச்சமா இருக்கு 11. அதனால ரிஷப ராசிக்காரங்களாம் ஓகோன்னு இருப்பாங்க. பிரமாதமா இருக்கு. நீங்க நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உங்களுடைய ஆரோக்கியம் நல்லா இருக்கு. ஆரோக்கியத்தில் ஏதாவது சின்ன குறைபாடு ஏற்பட்டிருந்தா இப்ப அதெல்லாம் சரியாயிடும். நல்ல ஸ்ட்ராங்கா இருக்கு. தேக ஆரோக்கியம் வலிமையாக இருக்கு. அதே போல மனோபலமும் சிறப்பாக இருக்கு. தேக ஆரோக்கியம் மட்டும் இருந்தால் போதாது, மனம் வலிமையாக இருக்கிறது. தைரியமா எந்த ஒரு விஷயத்தையும் ஃபேஸ் பண்ண தெரியும். பயந்துடக்கூடாது. பயம் மனிதனுக்கு முதல் எதிரி. பயமே இருக்கக்கூடாது.
இப்பொழுது நீங்கள் உடல் வலிமை மன வலிமை ஆகிய இரண்டுமே பெற்றிருப்பீர்கள். எனவே நீங்கள் எதை செய்தாலும் அதை நன்றாக செய்வீர்கள், முழுமையாக செய்வீர்கள், அழகாக செய்வீர்கள், வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். உங்கள் செயல்பாடுகள் மிகச் சிறப்பாக இருக்கும். மாணவியர்களாம் இப்பொழுது எழுதுகின்ற பரீட்சையிலே 100க்கு 100 மார்க் வாங்கக்கூடிய வாய்ப்பு மிக சிறப்பாக காணப்படுகிறது. எதை செய்தாலும் வெற்றி. திருமண தடை விலகும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும். 5 குடைவன் 11ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் புத்திர பாக்கியம் ஏற்படும். புத்திர ஸ்தானம் வலுப்பெற்று குடும்பம் அமைதியாக இருக்கும், குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். மிதுன ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக அற்புதமான நாள். ராசி அதிபதியாகிய புதன் 10ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்று மிக அற்புதமாக வலிமையாக அமைந்திருக்கின்ற ஒரு நல்ல நேரம். 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு ஆகிய 4 கிரகங்கள் ஒன்றாக இணைந்திருக்கின்றன. இந்த 4 கிரக சேர்க்கையிலே புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருக்கிறது. எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறும். 11ஆம் இடத்திலே குருச்சந்திரன் சேர்க்கை ஒரு பெரிய யோகம். 10ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 11ஆம் இடத்திலே குரு சந்திரன். இந்த கிரக அமைப்பு மிதுனத்திற்கு மிகப்பெரிய நன்மையை செய்யும். பெரிய யோகம். உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் கிடைக்கும். நீங்க என்னெல்லாம் ட்ரை பண்றீங்களோ அதெல்லாம் நடக்கும். டைம் நல்லா இருந்தா நம்ம ட்ரை பண்றது சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடியும். நம்ம டைம் நல்லா இல்லைன்னா எவ்வளவு முட்டி மோதினாலும் நடக்காது. இப்போ டைம் நல்லா இருக்கு, நீங்க எது பண்ணாலும் நடக்கும். ட்ரை பண்ணி பாருங்களேன், முயற்சி பண்ணுங்க. முயற்சி திருவனையாக்கும், முயற்சிமை இன்மை புகுத்தி விடும். அதனால நீங்க எதை முயற்சி பண்ணாலும் இப்ப சக்சஸ் ஆகும். எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல, அனைத்து நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. கிரகங்கள் எல்லாம் ரொம்ப வலிமையாக இருக்கின்றன. எனவே உங்கள் தொழிலில் நீங்கள் நன்றாக முன்னுக்கு வருவீர்கள். பொருளாதார வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். 2 குடைவன் 11ஆம் இடத்திலே இருக்கிறது. தனஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருப்பதால் செல்வ செழிப்பு ஏற்படும். தனஸ்தானாதிபதி தன காரகனோடு இணைந்திருக்கிறது லாபஸ்தானத்திலே, அதனால் செல்வ செழிப்பு ஏற்படும். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. மிதுன ராசிக்கு இன்றைய தினம் ஒரு அதிர்ஷ்ட காற்று வீசுகின்ற நாள். கடக ராசிக்கு இன்றைய தினம் மகிழ்ச்சியான நாள். 8ஆம் இடத்திலே செவ்வாய் சனி, 9ஆம் இடத்திலே சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 10ஆம் இடத்திலே குரு சந்திரன். இவை எல்லாமே உங்களுக்கு நன்மை செய்யும் விதத்திலே அமைந்திருக்கின்றன. எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். இன்னைக்கு ரொம்ப நல்ல நாள். கடகத்துக்கு இன்னைக்கு அதிர்ஷ்டம் ஓகோன்னு இருக்கு. கடக ராசிக்காரர்கள் புதிதாக வண்டி வாகனம் வாங்கலாம். 2 வீலரை கொடுத்துட்டு 4 வீலருக்கு போவீங்க. மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். ஏராளமான நன்மைகள் நடைபெறக்கூடிய அற்புதமான நாள். வியாபாரத்தில் மிகப்பெரிய தனலாபம் கிடைக்கும். வியாபாரத்தை மேலும் மேலும் பெரிதாக விரிவுபடுத்தலாம். பெரிய அளவில் எக்ஸ்பாண்ட் பண்ணுவீங்க. பிசினஸ் எக்ஸ்பான்ஷன் ரொம்ப பெருசா. அதிநவீன தொழில்நுட்பங்களை எல்லாம் பயன்படுத்தி உங்கள் வியாபாரத்தை மேலும் மேலும் விரிவுபடுத்தக்கூடிய நல்ல சந்தர்ப்பம் இப்பொழுது கிடைத்திருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். குடும்பம் அமைதியாக இருக்கும், ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். மாணவியர் கல்வியிலே அதிக ஆர்வம் செலுத்துவார்கள். இப்பொழுது எழுதக்கூடிய பரீட்சைகளில் எல்லாம் நல்ல மார்க் கிடைக்கும். அனைத்து வயதில் உள்ள கடக ராசியினருக்கும் இது ஒரு நல்ல நாள். சிம்ம ராசிக்கு இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள். 7இல் செவ்வாய் சனி, 8இல் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, 9இல் குரு சந்திரன். இந்த 9இல் குரு சந்திரன் பெரிய யோகம். எல்லா பிரச்சனையிலிருந்து வெளியே வந்துருவீங்க. ஏதாவது பிரச்சனை ஒன்று இருந்தால் அது இனிமேல் இருக்காது. இந்த பிரச்சனை இருக்காது. இந்த பிரச்சனை முடிவுக்கு வந்து, எல்லா பிரச்சனையும் என்னைக்கா ஒரு நாள் முடிவுக்கு வந்தே ஆகும். எல்லா ப்ராப்ளத்துக்கும் ஒரு சொல்யூஷன். எல்லா பிரச்சனையும் என்னைக்கா ஒரு நாள் முடியும். இப்பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே முடிஞ்சிடும். இனிமே பிரச்சனை கிடையாது. ஹாப்பியா இருப்பீங்க, ஜாலியா இருப்பீங்க, சந்தோஷமா இருப்பீங்க. எந்தவித கவலையும் இல்லாமல், எந்தவித தொல்லையும் இல்லாமல், மன உளைச்சலே எதுவுமே இல்லாமல் ரொம்ப சந்தோஷமா இருக்கக்கூடிய நல்ல நேரம் இன்றைய நாள். சிம்மத்திற்கு மிக மிக அற்புதமான நல்ல நாள். மன அமைதி, மன நிம்மதி, மன மகிழ்ச்சி ஏற்படுகின்ற நாள். கன்னி ராசிக்கு இன்றைய தினம் சந்திராஷ்டமம் இருக்கிறது. 8ஆம் இடமான மேஷத்தில் சந்திரன். எனவே சற்று அமைதியாக இருக்க வேண்டும். பரபரப்பா இருக்கக்கூடாது. ரொம்ப ஸ்பீடா எதுவும் பண்ணாதீங்க. ஸ்லோவா யோசிச்சு பண்ணணும். இது வேணுமா வேண்டாமா, இது பண்ணலாமா வேண்டாமா, இப்ப பண்ணலாமா இல்ல அப்புறம் பண்ணலாமா, இல்ல பண்ணாமலே விட்டுடலாமா, இப்படிலாம் யோசிச்சு இன்னைக்கு ரொம்ப அமைதியா இருக்கணும். பேசக்கூடாது. பண விஷயத்துல ரொம்ப உஷாரா இருக்கணும். ஏன்னா இப்ப புது புது மெத்தட்ல எல்லாம் ஏமாத்துறாங்க. ஏதோ ஒரு மெசேஜ் வருது, ஒரு லிங்க் அனுப்புறான். இந்த லிங்கை நீ உள்ளவா,
லிங்க் உள்ள போனீங்கன்னா உங்களுடைய டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக அவருக்கு உங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்லேருந்து எல்லா டீட்டெயில்ஸும் அவருக்கு அந்த லிங்கை நம்ம என்ன பண்ணோம் தொலையக்கூடாது. இந்த மாதிரி மெசேஜ் எல்லாம் வந்ததுன்னா டேஞ்சரஸ். அதை அப்படியே விட்டுறணும். ஆனால் அந்த மெசேஜை டெலிட் பண்ணால் இல்லை கண்டுக்காமல் விட்டுரும். அதுக்கு நம்ம பதில் ஏதாவது சொல்லணும்னு நினச்சோன்னு வச்சுங்க, எங்கேயாவது ஒரு சிக்கலில் மாட்ட விட்டுரும். சைபர் கிரைம் நிறைய நடக்கும். அந்த வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுறான். நம்பரை பார்த்தா நம்ம ஊர் நம்பர் மாதிரி இருக்கும், ஆனால் வெளிநாட்டிலேருந்து ஆப்ரேட் பண்ணுவான். அவங்க ஈஸியாக பிடிக்க முடியாது. அதனால் நம்ம என்ன பண்ணோம், நம்ம ஃபோனுக்கு முன்பின் தெரியாதவங்களுக்கு மெசேஜ் வந்து விட்டுறணும், தொடக்கூடாது. எனவே இது எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ஒரு முக்கியமான நாள். அன்னி ராசிக்கு சந்திராஷ்டம். துலா ராசிக்கு இன்றைய நாள் மிக அற்புதமான நாள். 7ஆம் இடத்திலே குருவும் சந்திரனும் இணைந்து ராசியை பார்த்து கொண்டிருக்கின்றன. குருச்சந்திரன் சேர்க்கை என்பது பொதுவாக எல்லா ராசிக்குமே நன்மை செய்யும். ராசியை பார்த்து கொண்டிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாள். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். மங்களகரமான நல்ல நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்வீர்கள். உங்கள் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடத்துவது பற்றிய பேச்சுவார்த்தைகள் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். திருமண வயதில் இருக்கும் துலா ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது திருமண நிச்சயதார்த்தம் நடைபெறும். புதிதாக ஏதேனும் அசையா சொத்து வாங்கக்கூடிய வாய்ப்பு இப்பொழுது ஏற்படும். வீடு, மனை, பிளாட் ஏதாவது ஒரு வாங்கி நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள். விருச்சிக ராசிக்கு இன்றைய நாள் எல்லா நன்மைகளும் நடைபெறக்கூடிய நல்ல நாள். 4ஆம் இடத்திலே ராசி அதிபதி 4 படவரோடு இணைந்திருக்கிறது. 5ஆம் இடத்திலே 4 கிரக சேர்க்கை. 6ஆம் இடத்திலே 2 கிரக சேர்க்கை. 4 2 5 4 6 2. எனவே இது ஒரு மிக அற்புதமான ஒரு கிரக அமைப்பு ஏற்பட்டு இருக்கிறது. கும்பத்தில் செவ்வாய் சனி, மீனத்தில் சூரியன் புதன் சுக்கிரன் ராகு, மேஷத்தில் குருச்சந்திரன். இந்த கிரக சேர்க்கை எல்லாம் விருச்சிகத்திற்கு நன்மை செய்து கொண்டிருக்கின்றன. அனைத்து விதமான நன்மைகளும் நடைபெறும். வியாபாரத்தில் பெரிய வளர்ச்சி ஏற்படும். குடும்பம் அமைதியாக இருக்கும். திருமண வயதில் உள்ள விருச்சிக ராசி ஆண்கள் பெண்கள் அனைவருக்குமே இப்பொழுது திருமணம் தேதி முடிவு செய்யப்படும். முகூர்த்த தேதி முடிவு செய்யும் நேரம் நெருங்கிவிட்டது. குழந்தை பாக்கியம் தாமதமாகி கொண்டிருக்கும் விருச்சிக ராசியினருக்கெல்லாம் இப்பொழுது புத்திர சந்தானம் ஏற்படும். மகிழ்ச்சியான சூழ்நிலையிலே உங்கள் இல்லம் கலகலப்பாக இருக்கும். வியாபாரம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அதிலே நல்ல தன லாபம் ஏற்படும். பொருளாதார வளர்ச்சி கணிசமாக இருக்கும். 2ஆம் இடமான தனஸ்தானத்தை 2 குடைய குரு பார்த்து கொண்டிருக்கிறது. எனவே தனஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. பொருளாதாரத்தில் நல்ல வளர்ச்சி ஏற்படும். திருப்தியா கூடுதலாக தான் பணம் வச்சிருப்பீங்க. உங்களுடைய செலவுக்கு எவ்வளவு வேணுமோ அதுக்கு மேலே பணம். ஏதாவது சேவிங்ஸ் ஆரம்பிக்கலாம். இப்போ புதிதாக சேமிப்பு துவங்கலாம். விருச்சிகத்திற்கு அது நன்மை செய்யும். எனவே அதிக நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக, மகிழ்ச்சியான நாளாக இந்த நாள் விளங்கும். தனுசு ராசிக்கு இன்றைய நாள் நல்ல நாள். ராசி அதிபதி 5ஆம் இடத்திலே இருப்பது ஒரு யோகம். 7 10 குடைய புதன் 4ஆம் இடத்திலே நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறது என்பது மற்றொரு சிறப்பான யோகம். 6 7 9 10 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக 4ஆம் இடத்திலே இணைந்திருக்கின்றன. 9 10 குடையவர்கள் 9 10 11 ஆகிய வீடுகளுக்கு அதிபதியான கிரகங்கள் ஒன்றாக 4 இணைந்திருப்பது யோகம். 4ஆம் இடத்தில் இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். 10ஆம் இடம் வலுப்பட்டு இருக்கிறது. 10ஆம் இடம்னா உங்க தொழில், ஜாப், வியாபாரம், பிசினஸ், உத்தியோகம் எல்லாமே 10th ஹவுஸ், ஜீவனஸ்தானம். இந்த 10th ஹவுஸ் நல்லா இருக்கு. அதனால உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கும். என்ன ப்ரொஃபஷனா இருந்தாலும் அதுல நீங்க தான் நம்பர் 1. எந்த தொழிலில் இருந்தாலும் அந்த தொழில நீங்கள் முதலிடத்தை பிடிப்பீர்கள். நீங்க தான் நம்பர் 1. உங்க ப்ரொஃபஷன், உங்க ஏரியாவில் நீங்க தான் நம்பர் 1. உங்களுடைய துறையிலே நீங்கள் முதலிடத்தில் இருப்பீர்கள். எனவே நன்மைகள் அதிக அளவிலே நடைபெறக்கூடிய நல்ல நாள். மிகச் சிறப்பான நன்மைகள் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் விளங்குகிறது. எல்லா விதமான நன்மைகளும் நடைபெறுகின்ற நல்ல நாள். 7 குடையவன் நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருப்பதால் இப்பொழுது திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயிக்கப்படுகின்ற வாய்ப்பு இருக்கிறது. எனவே இது ஒரு அற்புதமான நல்ல நாள். மகர ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசிக்கு நன்மை செய்யும் கிரகமான சுக்கிரன் உச்சமடைந்திருக்கிறது. எனவே யோகம். 7 குடையவன் 4ஆம் இடத்திலே குருவோடு இணைந்திருப்பதால் திருமண தடை விலகும். திருமணம் நிச்சயிக்கப்படும். புதனுக்கு நீச்சபங்க ராஜயோகம் கிடைத்திருப்பதால் கல்வி முன்னேற்றம் நன்றாக இருக்கும். மாணவ மாணவியர் இப்பொழுது எழுத போகும் பரீட்சையிலே 100க்கு 100 மார்க் வாங்குவார்கள். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும்.
கும்ப ராசிக்கு இன்றைய நாள் மிக மிக சிறப்பான நாள். இந்த ராசியிலே உள்ள வியாபாரிகளுக்கெல்லாம் வியாபாரம் இப்பொழுது திடீரென அதிகமாக நடைபெறும். வழக்கமா என்ன வியாபாரம் ஆகுமோ அதை போல திடீர்னு ஜாஸ்தி ஆகும். வியாபாரத்தின் அளவு அதிகரிக்கும், வருமானத்தின் அளவு அதிகரிக்கும், பெரிய வருமானம் கிடைக்கும். எனவே நன்மைகள் அதிக அளவில் நடைபெறக்கூடிய நல்ல நாளாக விளங்குகிறது. குடும்பம் மகிழ்ச்சியாக இருக்கும். குடும்பத்தில் ஏதேனும் ஒரு சிறிய சுப நிகழ்ச்சி நடைபெறும். குடும்பத்தார் அனைவரையும் அதிலே சந்தித்து மகிழ்ச்சியாக பேசிக் கொண்டிருப்பீர்கள். அதிக நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள். மீன ராசிக்கு இன்றைய நாள் மகிழ்ச்சியான நாள். ராசி அதிபதியும் 5 குடைவனும் 2ஆம் இடத்திலே ஒன்றாக இணைந்திருப்பது ஒரு பெரிய யோகம். வாக்குஸ்தானம் வலுப்பட்டு இருக்கிறது. வாக்குஸ்தானம் அதாவது உங்களுடைய செல்வாக்கு மிக பெரியதாக இருக்கும். நீங்க கூப்பிட்டு சொன்னீங்கன்னா உடனே கேட்கும். உங்களுடைய உத்தரவுக்கு அனைவரும் அடிபணிவார்கள். நீங்கள் உத்தரவிட்டால் அதை உடனடியாக செய்து முடிப்பார்கள். அந்த மாதிரி ஒரு செல்வாக்கு உங்களுக்கு இருக்கும். அலுவலகத்திலும் இல்லத்திலும் உறவினர்கள் மத்தியிலும் நண்பர்கள் மத்தியிலும் உங்களது செல்வாக்கு அதிகரிக்கக்கூடிய அற்புதமான ஒரு நல்ல நேரம். உங்கள் அலுவலகத்திலே முக்கிய முடிவுகள் எல்லாம் உங்களை கேட்டுத்தான் எடுப்பார்கள். உங்களுடைய மேலதிகாரிகளே உங்களை கேட்டுத்தான் முடிவெடுப்பார்கள். அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு செல்வாக்கு அதிகரிக்கும். உங்களுடைய புத்திசாலித்தனம் என்னங்கிறத அவங்க புரிஞ்சுக்கும். நீங்க ரொம்ப கெட்டிக்காரர் அப்படிங்கிறது தெரியும். அதனால உங்களை கேட்டு ஒரு வாரத்தை கன்சல்ட் பண்ணிட்டு அப்புறம் அவங்க பண்ணுவாங்க. எனவே இப்பொழுது மகிழ்ச்சியான நல்ல நிகழ்ச்சிகள் எல்லாம் நடைபெறும். குடும்பம் அமைதியாக இருக்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். அசையா சொத்து வாங்குவீர்கள். விரயஸ்தானத்திலே விரயாதிபதியோடு பூமிகாரகனாகிய செவ்வாய் சேர்ந்திருப்பதால் கையில சேர்த்து வச்சிருக்கிற பணத்தெல்லாம் ஏதோ ஒரு ப்ராப்பர்ட்டியில போட்டுருவீங்க, இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. அவ்வாறு செய்யலாம். இப்பொழுது அது நடைமுறையிலே சாத்தியம்தான். எனவே நீங்கள் மகிழ்ச்சியாக இருப்பீர்கள். நல்ல செய்திகள் வந்து சேருகின்ற நல்ல நாளாக இந்த நாள் விளங்கும். தினோ டிராவலர் யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள்.